இந்த வீடியோவோட ஸ்பான்சர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா 5 வருஷமா செயல்பட்டு இருக்கு ஒரு ட்ரஸ்டடான பார்ட் டைம் கம்பெனி. இந்த ஸ்பான்சர் ஒரு ஜாப் ரிலேட்டடானது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்போ ஸ்க்ரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க. அதாவது உங்க நேமும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இல்லை என்ன படிக்கிறீங்க இது இந்த வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க கொடுக்குற ஒர்க்கை பத்தி சொல்லணும்னா பெருசாலாம் இருக்காது, ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது தான். ஸோ பிளானை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது தான். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதையும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க நேம் குவாலிஃபிகேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒரு சீசன் பேர் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 to 4 வரைக்கும் ரீகாப் மாதிரி பார்த்து முடிச்சிடலாம். என் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான் சயின்ஸ் ஃபிக்ஷனாக ஆரம்பிச்ச த்ரில்லர் சீரிஸ். இந்த ஸ்டோரியோட செட்டிங்ஸ் 90s 80s ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என் ஃபர்ஸ்ட் சீசனோட ஸ்டார்டிங்கில் ஒரு 4 சின்ன பசங்க எப்பவும் போல ஸ்கூலுக்கு போயிட்டு இவங்க 4 பேரும் ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் உட்காந்து அவங்க சிட்டிக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற லெபார்ட்டரி பற்றி பேசியிருப்பாங்க. இப்படியே அரட்டை அடிச்சுட்டு இருக்கும்போது டைம் போனதே தெரியாமல் பேசுறதுனால மிட் நைட் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படி ஒரு பையன் வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒன்று வந்து அந்த பையனை தூக்கிட்டு போயிடுது. ஸோ அந்த சிட்டியில் இதுக்கு முன்னாடி நிறைய பசங்க காணாமல் போயிருக்காங்க. இப்போ அதில் அந்த சின்ன பையனும் வரத்தான். இப்போ அந்த சின்ன பையன் காணாமல் போனதால போலீஸும் அந்த பையனோட அம்மாவும் ஒரு பக்கம் தேட, அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பக்கம் தேடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வருது, அந்த சின்ன பையன் காணாமல் போகிறதுக்கு ஒரு லெபார்ட்டரி பற்றி பேசியிருப்பாங்க. ஒருவேளை அந்த இடத்துக்கு தான் போய் அவன் ஃப்ரெண்டு காணாமல் போயிருப்பான்னு சொல்லிட்டு அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த லெபார்ட்டரி கிட்ட போய் தேடுறாங்க. அப்படி தேடும்போது அங்கே ஒரு சின்ன பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணை போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போகாமல் அது 3 ஃப்ரெண்ட்ஸும் அந்த பொண்ணை விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த பொண்ணோட பேர் லெவன். ஒன்று சொல்லணும்னா அந்த பொண்ணை அவங்க தேடி போன லெபார்ட்டரியிலேருந்து தப்பிச்சுட்டு வந்திருப்பான். அங்கே அவங்கள வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது கொடுத்த நம்பர் தான் 11. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்பெஷல் பவரும் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கும். அதனால சீரியஸை பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இந்த கதை ஒரு பக்கம் இருக்க காணாமல் போன பையனோட அம்மா தம் பையனை எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க. அப்படி ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது ஒரு லைட் சிக்னல், அதாவது அந்த லைட் பிளிங்க் ஆகிறத வச்சு பையன் வீட்டில் இருக்கிறதா சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் அந்த அம்மா சொல்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அதை நம்பல. பட் அந்த ஆஃபீஸரோட பொண்ணு சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்டால இருந்ததுனால அந்த அம்மாவை அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஃபாலோ பண்ணுறாரு. உண்மையான அந்த பையனை தூக்கிட்டு போனது டெமாகார்கன்னு ஒரு கிரியேச்சர். அது எங்க இருந்து வந்ததுன்னா இந்த உலகத்தோட ஆல்டர்னேட்டிவ் டைமென்ஷன்ல இருந்து, அதாவது ஏர்த்தோட நில உலகத்துல இருந்து அந்த கிரியேச்சர் எப்படியே கஷ்டப்பட்டு அந்த அம்மாவும் போலீஸும் அந்த பையனை நில உலகத்துல இருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்துருவாங்க. இன்னொரு பக்கம் அந்த 11 என்ற பொண்ணை தேடி லெபார்ட்டரியிலிருந்து நிறைய பேர் வராங்க. அந்த கடைசியில் அந்த டெமாகார்கனுக்கும் 11க்கும் ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில 11 நில உலகத்துல போறான். அண்ட் அந்த டெமாகார்கன் ஜஸ்ட் ஒரு நில உலகத்திலிருந்து அந்த கிரியேச்சர் இதை கட்டுப்படுத்துறது வேற ஒன்றுன்னு சொல்லி சீசன் 1 கம்ப்ளீட் பண்ணி இருப்பாங்க. ஒரு பக்காவான 6 த்ரில்லர் சீரீஸ். நான் கூட இதை பேய் பிசாசை வச்சு தான் இந்த சீரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் இவங்க வேற டைமென்ஷன் சொல்லி எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ 2nd சீசன் பற்றி சொல்லணும்னா 11 அந்த பொண்ணு நிலவுலத்திலிருந்து வெளியே வந்த அப்புறம் அந்த பொண்ணோட பவரை தெரிஞ்சுக்கிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவரை பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தங்க கூடயே வச்சுக்கிறாரு, யாருக்கும் தெரியாம. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் நிலவுலத்திலிருந்து தப்பிச்சு வெளியே வந்த அப்புறம் அந்த இடத்துல இருக்க இன்னொரு கிரியேச்சர், அது பேர் மெயின் பிளேயர். அது என்ன பண்ணணும்னா ஒருத்தரோட மைண்ட்குள்ளே போய் அவங்களை கட்டுப்படுத்தும். அப்படித்தான் அந்த பையனோட மைண்ட்குள்ளே போய் அந்த மைண்ட் பிளேயர் அவனை கட்டுப்படுத்துது. அப்படி கட்டுப்படுத்தி சில இன்ஃபர்மேஷன் அந்த பையன் மூலியமா நிலவுலகத்துக்கு அந்த மைண்ட் பிளேயர் கொடுக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா எப்படி அந்த மைண்ட் பிளேயரை
அந்த பையனோட உடம்புலேருந்து வெளியேற்றி முடிக்க விட்டுறாங்க. ஆனால் அது அந்த மெயின் பிளேயர் அங்கேருந்து தப்பிச்சு பில்லின்னு ஒருத்தன் உடம்புக்குள்ளே போயிடுது. ஸோ அவன் உடம்புக்குள்ளே போய் செத்து போன இறைச்சியை வச்சு ஒரு பெரிய மான்ஸ்டர் கிரியேட் பண்ணி 11 அழிக்க வருது. அது ஏன் 11 அழிக்க வருதுன்னா 11ஆல் மட்டும்தான் அந்த நிலவன் உலகத்துக்கு போகிற கதவை மூடவும் முடியும், திறக்கவும் முடியும். அண்ட் எந்த ஒரு கிரியேச்சரையும் அவளால் அழிக்கவும் முடியும். ஸோ அந்த பெரிய மனுஷர் அவரை அழிக்க வரும்போது அதை தடுக்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய பேர் வந்து தடுக்கிறாங்க. எப்படியோ ஒன்று தப்பிச்சிடுறாங்க. பட் அந்த மைண்ட் பிளேயரையும் கட்டுப்படுத்துறது இன்னொரு தான். அது யாருன்னு சொல்லாமல் இந்த சீசன் 2 முடிச்சிருப்பாங்க. ரொம்ப இழுக்கிற மாதிரி தெரியுது. நான் சிம்பிளாக இதுக்கப்புறம் எல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். செகண்ட் சீசன்லேயே 11 எல்லா போர்ட்டலையும் மூடிட்டு அவன் அந்த போலீஸ் ஆஃபீஸர் தப்பாக நினச்சி அவர் கூடயே வாழுவான். அண்ட் தென் தேர்ட் சீசனில் அவங்க இருக்க சிட்டி அண்டர் கிரவுண்டில் யாருக்கும் தெரியாமல் ஒரு பெரிய மிஷினை உருவாக்குவாங்க. அந்த மிஷின் என்ன பண்ணோன்னா 11 உள்ள நிலவுலகத்துக்கான போர்ட்டலை மறுபடியும் திறக்கும். அது இது வரைக்கும் இல்லாமல் பெருசாக ஓப்பன் பண்ணும். இதை தெரிஞ்சுக்கிட்ட 11ஓட ஃப்ரெண்ட்ஸும் சில குரூப் அதை தடுக்க முயற்சி பண்ணும்போது அவங்களால முடியல. அண்ட் கடைசியில் எப்படியோ ஒன்று அந்த மிஷின் அந்த போர்ட்டலை பெருசாக ஓப்பன் பண்ணிடுது. அதை தடுக்க திருப்பி 11 வரான். 11 வந்து அந்த போர்ட்டலை கஷ்டப்பட்டு அகைன் அந்த போர்ட்டலை திருப்பி மூடுறான். ஸோ அப்படி அந்த போராட்டத்தில் 11ஓட அப்பா அண்ட் அவரோட பவரையும் இழக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஊரில் இருந்தால் செட் ஆகாதுன்னு இதோட இந்த சீசன் 3 முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஊரில் இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு வேற ஒரு ஊருக்கு 11 அந்த காணவனோட பையனோட அம்மா கூட ஒரு ஃபேமிலியாக அவங்க வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க. அங்கே போய் அவள் ஸ்கூலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சா அங்கேயும் அவளுக்கு ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் பவர் இல்லாமல் 11 ரொம்ப கஷ்டப்படுறான். இப்படியே போகும்போது அந்த நில உலகத்தில் இருக்க எல்லா கிரியேச்சரையும் கட்டுப்படுத்துகிற ஒரு உயிரினா எல்லாம் ஒரு மனுஷனே சொல்லலாம். அவன் என்ன பண்ணுறான்னா எர்த்தில் இருக்கிற ஒரு 4 பேரை டார்கெட் பண்ணி அவங்கள அடிச்சுட்டு இந்த இடத்த கைப்பற்றன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு மாதிரி கொடுக்குறான். இங்கே என்னன்னா 11க்கு பவர் இல்லை. அங்கே என்னன்னா அப்படி ஒரு பிரச்சனை. அண்ட் செத்து போனதான் நினச்ச 11ஓட அப்பா ரஷ்யன் ஆர்மி கிட்ட ஒரு பிணை கைதியாக இருக்காரு. அந்த ரஷ்யன் ஆர்மி கிட்ட தப்பிச்சு போன கிரியேச்சர்னா டெமோகார்கன் அண்ட் அந்த மெயின் ஃபிளேயரும் இருக்கு. ஸோ அவங்க அப்பா அந்த மெயின் ஃபிளேயர் அந்த கிரியேச்சர்லாம் அடிச்சு எப்படி தப்பிச்சு வெளியே வராரு. அண்ட் 11க்கு இந்த பவர் திருப்பி கிடைச்சதா இல்லையா, அது எப்படி தன் பவரை எப்படி திருப்பி அடையிறான். அண்ட் அது நில உலகத்திலிருந்து யார் அந்த மெயின் பிளேயர் அந்த டெமோகார்கன்ஸ்லாம் கட்டுப்படுத்துறான், அவனுக்கு இந்த உலகத்துல இருந்து என்ன வேணும், அவனுக்கு 11க்கு என்ன சம்மந்தம், இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் சீசன் 4ஓட கான்செப்ட். கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து சீசன் 5 ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் இது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபைனல் சீசனும் கூட. ஸோ இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இப்போ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.